2025ஆம் ஆண்டு தற்போது தான் ஸ்டார்ட் ஆனது போல இருக்கு. அதற்குள்ள 1 மாதம் ஜெட் வேகத்துல போயிடுச்சு. ஜனவரி மாதம் தமிழ் சினிமாவிற்கு ஓரளவிற்கு சுமாரான மாதமாகவே சென்றிருக்கு. காரணம் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா, பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவுமே தமிழ்ல ரிலீஸ் ஆகல. அதனால வசூலுமே பெரிய அளவுல கிடையாது. அந்த கவலைய போக்க பிப்ரவரி மாதம் முதல் வாரமே பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கு. இந்த வாரம் என்னென்ன படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்றதையுமே பார்த்துடலாம். பிப்ரவரி மாதம் பிரம்மாண்டமாக தொடங்கிய முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் விடாமுயற்சி படம் தான். இந்த படத்தை மகு திருமேனி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது பிரேக் டவுன் அப்படின்ற ஹாலிவுட் படத்துடைய ரீமேக் ஆகும். இந்த படத்துல ஹீரோயினாக த்ரிஷா நடிக்க, மேலும் நெகட்டிவ் கதாபாத்திரங்கள்ல ஆரவ், அர்ஜுன் மற்றும் ரெஜினா ஆகியோருமே நடிச்சிருக்காங்க. அனிருத் சார் இசையமைத்திருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி உலகம் முழுக்கவே பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சி படத்திற்கு போட்டியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற ஒரே படம்னா அது தண்டேல் தான். இந்த படத்துல நாகேஷ் சைத்தன்யா நாயகனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சந்து அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. மீனவர்களை மையமாக வைத்து இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. தெலுங்கு படமான இது தமிழ் டப்பிங் செய்யப்பட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதான். சோ இந்த ஒரு படம் தான் போட்டியாக ரிலீஸ் ஆகுது அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, நம்ம அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படம் ஒரு நாளுக்கு முன்பாகவே வெளிநாடுகள்ல ரிலீஸ் ஆகிறக்கா. அப்போ வெளிநாட்டு ரசிகரிடமிருந்து கண்டிப்பாக சீக்கிரமே விமர்சனம் வந்துவிடும் அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்க்க உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.